Assalamualaikum, welcome back to my channel Spice Up by Dawlat. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஸ்பைஸ் அப் பை தௌலத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கௌசே. இந்த கௌசே வந்து ஒரு பர்மீஸ் ரெசிபி. நம்ம அத்தோக்கு செஞ்ச ப்ரொசீஜரே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி வந்து அத்தோக்கு செய்யும் போது வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய், முட்டை பாயில் பண்ணது, நூடுல்ஸ் அவிச்சு எடுத்து வச்சது, இந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம செஞ்சோமோ சேம் ப்ரொசீஜரை தான் இப்போ நம்ம இதுக்கு செய்ய போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ 2 வெங்காயத்தை வந்து மெலிசாக நறுக்கி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இதே ஆயிலில் நான் இப்போ பேஜோ செய்கிறேன். பேஜோ ரெசிபி வந்து நம்ம சேனல்லே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜோ ரெசிபி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் பேஜோட ரெசிபி அதில் பார்த்துக்கலாம். இப்போ நான் பேஜோ செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கௌசேக்கும் வந்து நம்ம எல்லா திங்ஸும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். இப்போ நான் அடுத்து ஒரு 6 to 7 காய்ந்த மிளகாயும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணி பொடியாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நான் கிரைண்ட் பண்ணிட்டு வரேன். இப்போ அதே ஆயிலில் வந்து ஒரு 2 முழு பூண்டை வந்து மெலிசாக நறுக்கி அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி அதை ஆயிலோடய நான் எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்ம அதை வந்து அப்படியே ஆயிலோடு தான் எடுத்து வைக்கணும். இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆனால் போதும். ஸோ நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். அடுத்து நான் ஒரு வந்து 2 முட்டையை வந்து அவிய போடுறேன். முட்டையை பாயில் பண்ணும் போது கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து பாயில் பண்ணால் அந்த ஷெல்லை உடைக்கும் போது எக் வந்து பிரேக் ஆகாமல் வரும். இப்போ நான் அடுத்து நூடுல்ஸை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து தண்ணி வந்து ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்து உப்பு வந்து அந்த தேவையான நூடுல்ஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணி வந்து ஒரு பாயில் கன்சிஸ்டன்சிக்கு வந்தக்கப்புறம் தான் நம்ம வந்து நூடுல்ஸை ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது ஒரு 4 to 5 மினிட்ஸில் வந்து இந்த தண்ணி இந்த மாதிரி மலமலன்னு கொதிக்கும் போது நான் நூடுல்ஸை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி போடுறேன். ஸோ 2 உடைச்சி போட்டால் போதும், ரொம்ப வந்து பிரேக் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நான் வந்து வெறும் 3 நூடுல்ஸ் பேக்கெட், அதாவது ரைஸ் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இது 3 நூடுல்ஸ் பேக்கெட் தான் நான் வந்து இப்போ இன்றைக்கி செய்கிறேன். இது தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். ஸோ அந்த நூடுல்ஸ் பாயில் ஆகிற நேரத்தில் நான் இன்னொரு பெரிய கடாயை எடுத்து அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அது எண்ணெயில் ஃப்ரை பண்ணதோட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து எண்ணெயில் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை தான் வந்து மெலிசாக நறுக்கி அதை சேர்த்துருக்கேன். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கினக்கப்புறம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதையும் வந்து நல்ல எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கீரி தான் போட்டிருக்கேன். இதோட நான் ஒரு 1/2 kg சிக்கன். ஸோ 1/2 kg சிக்கன் வந்து இதில் வந்து நீங்கள் எலும்பு பகுதியான சிக்கனை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதாவது சதை பீஸ் தான் போடணுன்னு கிடையாது. ஸோ எலும்பு பீஸுங்களாக போட்டிங்கன்னா உண்மையிலே ரொம்ப ருசியாக இருக்கும். எண்ணெயில் வந்து சிக்கனை கொஞ்சம் ஒரு 1 to 2 மினிட் வந்து ஃப்ரை பண்ணக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 தக்காளி வந்து கொஞ்சம் மெலிசாக நறுக்கி அதையும் வந்து நான் அந்த சிக்கனோடு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் அந்த சிக்கனோட ஆட் பண்ணி
நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மசாலா ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா வந்து கறி குழம்புக்குன்னு அரைச்ச மசாலா தான். கறி குழம்பு, சிக்கன் கிரேவி இந்த மாதிரி செய்கிற நான்வெஜ் ஐட்டம் ஃபுல்லாக நான் வந்து இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து கசகசா, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலா தான் இது. இப்போங்க எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மூடி இது வந்து ஒரு பாயில் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு பாயில் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் திருப்பியும் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு சாட்டே பண்ணிட்டக்கப்புறம் திருப்பி நான் வந்து இதை மூடி வச்சு திருப்பி 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுறேன். ஸோ நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்தக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்து அதை வந்து பாலாக பிழிஞ்சு ஒரு 500 ml அளவு இருக்கும். ஸோ நான் அதை வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணணும். ஸோ தேங்காய் பால் ஆட் பண்ணக்கப்புறம் தான் நான் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம கவுசேக்கு தேவையான இந்த கிரேவிக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அந்தளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கவுசேக்கான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த மாதிரி செமி லிக்விடாக தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட போகிறேன். அதுக்கிடையில் வந்து நான் வந்து உடைச்ச கடலை வந்து பவுட்ரு பண்ணி ஒரு 100 கிராம்ஸ் பவுட்ரு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த கிரேவியை செக் பண்ணலாம். எப்படி கொதிக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு சாட்டே மாதிரி கொடுத்துட்டு ஃப்ளேமை வந்து ஸ்லோ பண்ணிடலாம். ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த உடைச்ச கடலை பவுடரை வந்து ஆட் பண்ணலாம். இந்த லிக்விடை ஆட் பண்ணதோட கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ரொம்ப திக்காக இருக்காது, லைட்டாக ஒரு செமி லிக்விட் மாதிரி இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. கேஸோட ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் தான் இருக்குது. நான் இப்போ அட் லாஸ்ட் கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். இப்போ நூடுல்ஸை செக் பண்ணலாம். இது நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. ஸோ கையில் எடுத்து பார்த்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சாண்டு. ஸோ இதை நான் இப்போ வடித்து எடுத்துகிட்டு வரேன். இப்போது நம்ம எல்லா திங்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இது மிக்சிங்கில் தாங்க கவுசே ரெடி ஆகிறதுல இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பெரிய பவுலில் வந்து தேவையான அளவு நூடுல்ஸு ஆட் பண்ணுறேன். இது வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆளுக்கு நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் அடுத்து அந்த கிரேவி ஆட் பண்ணுறேன். ஸோ நூடுல்ஸை ஆட் பண்ணக்கப்புறம் இந்த கிரேவியை ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பூண்டு எண்ணெய், அது வந்து அந்த எண்ணெயோடய ஆட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் வந்து ஆப்ஷனல், அதாவது புளி ஆட் பண்ணிங்கன்னா லெமன் ஜூஸ் தேவையில்லை, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா புளி தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் இந்த கிரேவி ஆட் பண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு, ஸோ நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதான், கவுசே வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக இது நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணணும். அதாவது ஒரு ஈவினிங் டிஃபனுக்கு ஆப்டான ஒரு ரெசிபிங்க இது. இதை போய் நம்ம வந்து எல்லாம் கடையில் போய் வாங்கி தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய், டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.